சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் அருகே காவல் நிலையத்தில் விசாரணைக்காக அழைத்துச் செல்லப்பட்ட இளைஞர் உயிரிழந்த நிலையில் பல்வேறு திருப்பங்களையும் கேள்விகளையும் அது எழுப்பியிருக்கிறது. இது தொடர்பான வழக்கு நீதிமன்றத்தில் நடைபெற்று வரக்கூடிய நிலையில் மடப்புரம் கோவில் காவலாளி அஜித்தை காவலர்கள் தாக்கக்கூடிய காட்சிகள் கிடைக்கப்பட்டிருக்கின்றன. அது குறித்தான காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து செய்தியாளர் நாகேந்திரன் இணைப்பில் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். நாகேந்திரன், மடப்புரம் கோவில் காவலாளி அஜித்தை காவலர்கள் கொடூரமாக தாக்கக்கூடிய காட்சிகளை நாம பார்த்துட்டு இருக்கோம். இந்த வீடியோவும் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கா? நீதிமன்றத்தில் என்னென்ன விஷயங்களும் குறிப்பிடப்பட்டிருக்கு இந்த வழக்குல? வணக்கம் சியாம். சிவகங்கை மாவட்டம் திருப்புவனத்தை அடுத்த மடப்புரம் கோவிலில் பணியாற்றி வந்த அந்த தனியார் செக்யூரிட்டியாக இருந்த அந்த காவலர் அஜித்குமார் காவல் துறைகளால் அடித்து கொலை செய்யப்பட்டது தொடர்பாக உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் 2 மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. ஒன்று கார்த்திக், மற்றொன்று அதிமுகவை சேர்ந்த மாரிஸ்குமார் ஆகியோர் இந்த மனுக்களை தாக்கல் செய்திருந்தார்கள். இந்த மனுக்கள் நேற்று அந்த அவசர வழக்காக விசாரணை செய்ய வேண்டும், இது நீதிமன்றம் தாமாக முன் விசாரணை செய்ய வேண்டும் என அந்த முறையிடப்பட்டது. அதன் அடிப்படையில் நீதிமன்றம் இதனை வழக்காக பதிவு செய்யுங்கள், நாளை இதை வழக்கு விசாரணைக்காக எடுத்துக்கொள்கிறோம் என்று சொல்லியிருந்த நிலையில் இன்று இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இந்த வழக்கு இன்று காலை சரியாக பார்த்தோம் என்றால் ஒரு 10:45 மணி அளவில் இந்த வழக்கு நீதிபதிகள் விசாரணைக்கு தொடங்கியது. அப்போது பார்த்தோம்னா மனுதாரர் தரப்பில் பிளாஸ்டிக் பைப்புகள், இரும்பு ராடுகளை கொண்டு தாக்கியதாகவும் அதன் புகைப்படங்கள் மற்றும் காட்சிகளை அந்த மனுதாரர் தரப்பு வழக்கறிஞர் ஹென்றி திபேன் நீதிமன்றத்தில் நீதிபதிகளிடம் காண்பித்தார். காவல்துறையினர் அளித்த வீடியோவும் நீதிபதிகள் முன் காண்பிக்கப்பட்டது. அதே போன்று தென்னந்தோப்பு மற்றும் ஆதிதிராவிடர் மாணவர் விடுதி மற்றும் கால்நடை மருத்துவமனை என பல்வேறு பகுதிகளுக்கு அழைத்து சென்று அந்த அஜித்குமாரை தாக்கியது தொடர்பாகவும் அந்த வாதங்களாக முன்வைக்கப்பட்டது. தாக்குதல் நடந்த போது அந்த சிவகங்கை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் சம்பந்தப்பட்ட அந்த திருப்புவனம் காவல் நிலையத்தில் இருந்தார் எனவும் அந்த மனுதாரர் தரப்பு வாதமாக முன்வைக்கப்பட்டது. மேலும் இது தொடர்பாக பார்த்தோம் என்றால் அந்த திருப்புவனம் காவல் நிலையத்தில் எஸ்பி அவர் அம்மாவிடம் உங்கள் மகன் இறந்து விட்டார் என கூறியிருக்கின்றார் எனவும் அந்த வாதத்தை முன்வைக்கப்பட்டது. அப்போதுதான் இந்த காட்சிகள் காண்பிக்கப்பட்டது. இந்த காட்சியை பார்த்தவுடன் நீதிபதி அவர்கள் பல்வேறு அரசுக்கு எதிராக பல்வேறு சரமாரியான கேள்விகளை கேட்டிருக்கின்றார். இது குறிப்பாக பார்த்தோம் என்றால் அந்த மனுதாரர் தரப்பில் வாதங்களை பார்த்தோம் என்றால் திருப்புவனம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்ற நிலையில் அதனைத் தொடர்ந்து அங்கிருந்து அவரை மதுரை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்ல கூறியிருக்கின்றார்கள். அதனைத் தொடர்ந்து தான் அங்கு கொண்டு சென்ற போது மருத்துவர்கள் பரிசோதித்து அவர் உயிரிழந்து விட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்திருக்கின்றனர். நகை காணாமல் போனது தொடர்பாக என்று இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டது என நீதிபதி கேள்வி எழுப்பியிருக்கின்றார். 28ஆம் தேதி இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டது என அரசு தரப்பில் கூறப்பட்டது. ஆனால் மனுதாரர் தரப்பில் நேற்று இரவு அது ஆன்லைனில் பதிவேற்றம் செய்யப்பட்டது எனவும் தெரிவிக்கப்பட்டது. புகார் அளித்தும் இதுவரை சிஎஸ்ஆர் பதிவு செய்யப்படவில்லை, சிஎஸ்ஆர் பதிவு செய்யப்பட்டது என தெரிவிக்கப்பட்டது அரசு தரப்பில். நகை திருட்டு புகார் கொடுக்கப்பட்ட பிறகு ஏன் போலீசார் வழக்கு பதிவு செய்யவில்லை என நீதிபதி கேள்வி எழுப்பியிருக்கின்றனர். இது முழுக்க சட்டவிரோதம் நிகழ்த்த காவல்துறை நிகழ்த்திய மரணம் எனவும் நீதிபதி தெரிவித்திருக்கின்றனர். நாகேந்திரன், நீங்க இணைப்பில் இருங்க, நம்ம தொடர்ந்து பேசலாம்.